கந்தர் அனுபூதியில் 2வது பாட்டு. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகா சுரபூபதியே. வழக்கம் போல முதல் 2 வரிகளில் கோரிக்கை, அடுத்த 2 வரிகளில் முருகப்பெருமானுடைய பெருமைகள். உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகா சுரபூபதியே. இதான் அற்புதமான 2வது பாடல், கந்தர் அனுபூதியினுடைய 2வது பாடல். உல்லாச இதில் முதல்ல முருகனுடைய 6 இயல்புகளை சொல்கிறார். உல்லாசன், நிராகுலன், யோகன், இதன், சல்லாபன், வினோதன். இந்த முருகனுடைய 6 இயல்புகள். உல்லாசன் இன்பத்தை அருள்பவன். வள்ளியம்மைய நேரடியாகவே முருகப்பெருமானா போய் பார்த்துருந்தான்னா வள்ளியம்மா முதல்லையே சரணடைந்திருப்பாள். ஆனால் அப்படி செய்தானா? செய்யவில்லை. உல்லாசன் வேடனா போய் விளையாடுறான், முதியோராகி விருத்தனா போய் விளையாண்டான், அண்ணனான விநாயகப் பெருமான் சொல்லி யானையை வச்சு பயங்காட்டி விளையாண்டான். அத்தகைய உல்லாசன். உல்லாசனுக்கு இத்தனை விளக்கம் இருக்கு. நிராகுலன் உலக மக்களினுடைய கவலையெல்லாம் போக்குபவன். முருகப்பெருமான்கிட்ட போய் உங்களுடைய கவலையை சொன்னீங்கன்னா உடனே தீர்ந்து விடும். அதான் நிராகுலன். உல்லாச நிராகுலன் யோகன். யோகக்கலையை விரும்பி தினந்தோறும் பயின்று வருபவர்களுக்கு யோகத்தை சித்தியடைய செய்யக்கூடியவன் யோகன். உல்லாச நிராகுல யோக இதன். இதன் என்றால் ஞான ஆனந்தத்தை அளிப்பவன். சாதாரண ஆனந்தம் இல்லை, ஞான ஆனந்தத்தை அளிப்பவன். 4 குணங்களை சொல்லியாச்சு. உல்லாச நிராகுல யோக இத சல்லாபன். சல்லாபன்னா மகிழ்ச்சியாக உரையாடுபவன். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு அவையிட்டு போய் விளையாண்டான். இதை போல அனைவரிடம் விளையாடுவான். அருந்தமிழில் விளையாடுவான், பேச்சில் விளையாடுவான். அதான் சல்லாபன். சல்லாப வினோதனும் நீயலையோ, அவன் வினோதமானவன். திருவண்ணாமலையில் கோபுரத்தின் உச்சியிலிருந்து விழுந்த அருணகிரியை தாங்கி பிடித்தான் வினோதன். குமரகுருபரர் வாய் பேச முடியாமல் இருந்தவரை ஆட்கொண்டு வாய் பேச வைத்து முருகன் பிள்ளைத்தமிழ் பாட வைத்தான் வினோதன். ஆக இந்த 6 குணங்களையும் உடையவன் நீ அல்லவோ. உல்லாச நிராகுல யோக இதை சல்லாப வினோதனும் நீயலையோ. இந்த அற்புதமான 6 குணங்களையெல்லாம் உடைய நீ பெருமான் நீ அல்லவோ. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் அற என்னை இழந்த நலம். எல்லாம் அற என்னை நான் இழந்தேன். எல்லாம் அறுதல் என்றால் என்ன? மமகாரம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய என்ற கொள்கையை இழக்க வேண்டும். மமகாரம் என்னுடையது என்ற பற்றை இழக்க வைத்தாய். நான் என்ற அகங்காரத்தை இழக்க வைத்தாய். இந்த 2ஐ இழந்தால் எனக்கு என்ன கிடைத்தது? நீ இழக்க வைத்ததால் பேரின்பம் கிடைத்தது. எல்லாம் அற என்னை இழந்த நலம். இது எல்லாத்தையுமே அகங்காரத்தையே இழந்ததுனால எனக்கு பிறவா பேரின்பம் கிடைத்தது. ஆனந்தம் அடைந்தேன். அந்த ஆனந்தத்தை நான் சொல்ல முடியல. அதனால நீ சொல்வாய். நீ தான் சொல்லணும். எனக்கு அருளிய அந்த இன்பத்தை மற்ற அடியோர்களுக்கும் நீ சொல்ல வேண்டும். சொல்வாய். முருகனே, அழகானவனே, இளைஞனே. அதான் முருகனுங்கிறது. நான் எனக்கு கிடைத்த
உன்னால் கிடைத்த இன்பத்தை என்னால் சொல்ல முடியவில்லை, நீயே மற்றவர்களுக்கு சொல்லு. முருகனே, சுரபூபதியே, தேவர்களின் தலைவனே. தேவர்களின் தலைவனாய் இந்திரன் இருக்கும் பொழுது இவனை ஏன் தேவர்களின் தலைவர் என்று சொல்கிறார்? இந்திரன் தேவர்களின் தலைவனாய் இருந்தான். சூரபத்மனால் விரட்டி அடிக்கப்பட்டான். சூரபத்மை அவனால் வெல்ல முடியவில்லை. முருகப்பெருமானின் உதவியை நாடினான். முருகப்பெருமான் அல்லவோ சூரபத்மனை அடக்கினார். அப்போ நிரந்தரமான தேவர்களின் தலைவன் யாரு? முருகன். அதைத்தான் சொல்றாரு, தேவர்களின் தலைவனே முருகனே, உல்லாசனே, நிராகுலனே, யோகனே, இதனே, சல்லாபனே, வினோதனே, என்னுடைய மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அழித்து எனக்கு அளித்த பேர் ஆனந்தத்தை உலக மக்களுக்கெல்லாம் நீ அளிக்க வேண்டும். அதை என்னால் சொல்ல முடியவில்லை, நீயே சொல்ல வேண்டும் என்பதை இந்த பாடலில் வைக்கிறார். கந்தர் அனுபூதியில் 2வது பாடல். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகா சுரபூபதியே. இதான் இந்த 2வது பாடல். ஒவ்வொரு பாடலும் மிகவும் அற்புதமானது. அற்புதமான ஆன்மீக தத்துவங்களை எல்லாம் எளிதான முறையில் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பாடலையும் ஏதேனும் ஒரு பாடலை கூட தினந்தோறும் மனதால் நினைத்து கொண்டிருந்தால் அருணகிரியார் பெற்ற இன்பத்தை நாமும் அடையலாம். 2வது பாடலினுடைய விளக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.